கோவையில் விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்த எரிவாயு டேங்கர் 10 மணி நேரத்திற்கு பிறகு குடோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரவீன், 10 மணி நேரத்திற்கு பிறகு குடோனுக்கு செல்லப்படுகிறது. ஏற்கனவே இருந்த ஆபத்துகள் முழுவதும் நீங்கிவிட்டனவா? இதனை மீட்பதில் என்னென்ன சிக்கல்கள் நிலவி வந்தன? வேதவள்ளி, நள்ளிரவு 3 மணி அளவில் கவிழ்ந்த, அதாவது நான் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அவினாசி மேம்பாலம் உப்பிலிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்தின் நடுவில் விழுந்த அந்த டேங்கர் லாரியானது வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 11 மணி நேரத்தையே தொட்டுவிட்டது என கூறலாம். அதனது மீட்பு பணிகள் அனைத்தும் முடிந்து தற்போது குடோனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் விழுந்த அந்த டேங்கர் லாரி முதலில் அதிக அளவில் கேஸ் என்பது வெளியாகி கொண்டிருந்த சூழலில் பல்வேறு கட்ட தொழில்நுட்ப வேலைப்பாடுகளுக்கு பிறகு அடைக்கப்பட்டு அந்த கசிவானது நிறுத்தப்பட்டு சரியாக 11:03 மணிக்கு டேங்கர் மற்றும் முதலில் எடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு அதில் இணைப்பதற்காக 3 வித்தியாசமான பிளான்கள் எடுக்கப்பட்டு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி என எடுக்கப்பட்டு முதல் பிளானிலேயே ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறது என கூறலாம். அந்த டேங்கர் வேறு இடங்களில் எதிலும் கசிவு ஏதும் இல்லாமல் இருந்த சூழலில் அதனை எடுத்துச் செல்வதற்கான இன்னொரு மாற்று வாகனம் கொண்டு வந்து அதில் விபத்தின் சமயத்தில் எந்த ஒரு வாகனத்தில் அந்த கப்ளிங் என்பது அடிபட்டு அது ஜாயிண்ட் என்பது உடைந்திருந்ததோ அது முழுவதும் சரி செய்யப்பட்டு பேஸ் பிளேட்டுகள் புதிதாக மாற்றப்பட்டு இன்னொரு வாகனத்தில் அந்த டேங்கர் ஆனது இணைக்கப்பட்டு தற்போது பாலத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது. தற்போது அந்த டேங்கர் முழு கான்வாயுடன் அமைப்பு பாதுகாப்புகளுடன், அதாவது முன்னையும் பின்னையும் தீயணைப்புத்துறை வாகனங்கள், அவசர ஊர்திகள், காவல்துறை வாகனங்கள் என ப்ராப்பர் கான்வாயோட அந்த டேங்கர் ஆனது எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் போக்குவரத்தும் இந்த இடங்களில் இயல்பு நிலைக்கு மாறும் என்பதை தகவல் தெரிவித்திருக்கின்றனர். டேங்கர் சென்று அடைந்த பிறகு அங்கிருந்து அவர்கள் தரப்பிலிருந்து உரிய விளக்கங்கள் பெறப்பட்டு விபத்து தொடர்பாக முழு விசாரணையும் நடத்தப்படும் என்கின்ற தகவலை மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருக்கிறார். மாநகர காவல் தரப்பிலும் தற்போது போக்குவரத்தை சீர் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வாகனங்கள் அனைத்தும் தற்போது வருவதற்கு தொடங்கியிருக்கின்றன. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்.